ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது சிக்கன் உப்பு கறி, சிக்கன் ஃப்ரை. இதை வரமிளகா கறின்னு சொல்லலாம், உப்பு கறின்னு சொல்லலாம். இந்த அடுப்பில் இது வெந்துக்கிட்டு இருக்குது. பாதி வெந்துருச்சு. இதெல்லாம் சேர்ந்தோன்னே சேர்மானம் எல்லாம் இதெல்லாம் சுண்டி வந்தோன்னே இறக்கிடுவோம், கறி வெந்துடும். இது சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வந்தோம். அது தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பண்ணுறோம். என்னென்னு கேட்டால், அந்த பிச்சு போட்ட கறிக்கு 1 கிலோ கறியை 8 பீஸாக 6 பீஸ் போட்டு அதை இந்த வச்சுருக்குறோம். இதை கொஞ்சம் வெந்துருச்சு. இதை பிச்சு போட்ட கறி வைக்க போகிறோம். கொஞ்சத்தை உப்பு கறி வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை சில்லி சிக்கன் போட்டு காமிக்கிறேன். குழம்பு, சில்லி சிக்கன், உப்பு கறி இன்றைய ஸ்பெஷல். சின்ன சின்னமாக இருக்கிற போன்ஸ் எல்லாம் குழம்புல வச்சுருவோம். இந்த பெருசாக போட்டிருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து பிச்சு போட்ட கோழி. இப்போ தான் நான் இதுவரையும் செஞ்சதில்லை. இப்போ தான் இது 2வது டைம் நானாக ட்ரை பண்ணி செய்கிறேன். பிச்சு போட்ட கோழிக்கு நல்லா இவ்வளோ வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சுக்கணும். எவ்வளோ கறி எடுக்கிறோமோ அந்த கறி அளவுக்கு பாதி வெங்காயம் வேணும். மசாலா போட்டு வறுக்கணும்.